அவரகம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் இந்திய ஹாக்கி அணி வெற்றி பெற்று புதிய வரலாறு படைத்திருக்கிறது. 52 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இருக்கிறது. 1972 ஆண்டுக்கு பிறகு இப்போதுதான் ஆஸ்திரேலிய அணியை தோற்கடித்து இந்திய அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. ஹாக்கி போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இருப்பதன் மூலமாக ஹாக்கி போட்டியிலும் இந்தியாவுக்கு பதக்க வாய்ப்பு பிரகாசம் அடைந்திருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இன்று காலையில் இருந்தே இந்திய அணிக்கு சாதகமான பல்வேறு முடிவுகள். மனு பாக்கர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் பதக்க வாய்ப்புக்கு இறுதி சுற்றிற்கு முன்னேறி இருக்கிறார். இதே போல வில்வித்தை போட்டியிலும் அங்கித் ஜோடி தற்போது அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று மாலை இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஹாக்கி போட்டியில் பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலிய அணியை தோற்கடித்து புதிய சாதனை படைத்திருக்கிறது. ஆஸ்திரேலிய ஹாக்கி அணியை 52 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தோற்கடித்திருக்கிறது. இதன் மூலமாக ஹாக்கி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஹாக்கி போட்டியிலும் பதக்கம் வெல்வதற்கான வாய்ப்பு இந்திய அணிக்கு பிரகாசம் அடைந்திருக்கிறது. ஆபிரகாம்.